பாவை ஐஏஎஸ் அகாடமி நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அடுத்த வருஷம் வர குரூப் 2 எக்ஸாமினேஷன் குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ். சரிங்களா? இது அரசியலமைப்பில் பாலிட்டியில் வர ஒரு பகுதியாகும். குரூப் 1 எக்ஸாமினேஷன் குரூப் 2 குரூப் 4 இந்த 3 எக்ஸாமினேஷன்லையுமே கண்டிப்பாக இந்த பஞ்சாயத்து ராஜ் டாப்பிக்லேருந்து கேள்விகள் எப்பொழுதுமே வந்துட்டு தான் இருக்கும் நண்பர்களே. ஸோ குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரிவிஷன் அப்பாக இருக்கும். இல்லை நான் குரூப் 2 தான் எய்ம் பண்ணுறேன், நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 தான் எய்ம் பண்ணுறேன், நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், ஐ எம் என்டர்லி நியூ டு த டிஎன்பிசி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக முழுக்க பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோவோட பிடிஎஃப் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். பஞ்சாயத்து ராஜ். சரிங்களா? மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த பஞ்சாயத்து ராஜ். ஸோ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னாவே நமக்கு யார் ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி, மகாத்மா காந்தி. அவர் தாங்க கிராமம் இந்தியா வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்திருப்பார், கிராமத்தில் லொக்கேட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பார். சரிங்களா? ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸோ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், உள்ளூர் கிராம சுயாட்சியை இது வலியுறுத்துது. உள்ளூர் கிராம சுயாட்சி, ரூரல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுன்னு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் கவர்மெண்ட்டுன்னா எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா லோக்கல் லெவலில் இருக்கணும்னு கொண்டு வரது தான் இந்த பஞ்சாயத்து ராஜ். சரிங்களா? இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எப்போ அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் 1992ங்க. சரிங்களா? 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 மூலமாக சரிங்களா இதற்கு கான்ஸ்டியூஷனல் அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1992க்கு முன்னாடி இது இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992க்கு முன்னாடி இது இருந்துச்சு. ஆனால் அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்காம ஒவ்வொரு மாநிலமும் சரிங்களா ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பஞ்சாயத்து ராஜை உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஒரு சீரான ஒரு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இந்தியாவில் இல்லை. சரிங்களா? ஓகே, பஞ்சாயத்து ராஜ் பாருங்கள், எதுக்கு இந்த பஞ்சாயத்து ராஜ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி அட் த கிராஸ் ரூட் லெவல். சரிங்களா? ஜனநாயகம் கிராமம் வரைக்கும் இருக்கணும். சரிங்களா? கிராமத்தில் ஜனநாயகத்தை வலியுறுத்தணும், நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமை உருவாக்கியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. முதல்ல ஃபஸ்ட்டுன்னு எப்போ வந்து இந்த பஞ்சாயத்து ராஜுக்குன்னு ஒரு குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1957 ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவின் பேர் பாருங்கள், பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பல்வந்த் ராய் ஜி மேத்தா. இந்த குழு அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1957. சரிங்களா? இந்த குழு எதுக்கு அமைக்கப்படுது அப்படின்னு பாருங்கள், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952, நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் 1953. இந்த ரெண்டு ப்ரோக்ராமே சரியாக வேலை செய்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பல்வந்த் ராய் ஜி மேத்தா கமிட்டி அப்பாயின்ட் பண்ணுறாங்க. எப்போன்னு பாருங்கள், 1957 அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த குழுவோட பரிந்துரை பார்க்கலாம். இந்த குழு பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பரிந்துரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், ஜனநாயக அதிகார பகிர்வு. சரிங்களா? கிராமப்புறத்தில் கண்டிப்பாக அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகாரங்கள் எந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில அதிகாரம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில அதிகாரம் இருக்குது. ஸோ கூட்டாட்சி ஞாபகம் வச்சுங்க, ஃபெடரல் சிஸ்டம் அல்லது நம்ம கூட்டாட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கூட்டாட்சியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க. ஸோ 2 டயர் சிஸ்டம், 2 அடுக்குமுறை அரசாங்கம் தான் இருந்துச்சு. இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அது 3 அடுக்கு அரசு முறையாக மாறிடுச்சு. சரிங்களா? இதை தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி இரண்டையும் சேர்ந்து தான் இது சொல்லுவாங்க. சரிங்களா? பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி இது சேர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் 3 அடுக்கு அரசாங்க முறை இருக்குது. இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம். இந்த ஜி மேத்தா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ், முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். எக்ஸாமுக்கு இதிலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸும் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், ஜனநாயக அதிகார பகிர்வுன்னு சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு டைம் இவர் தான் 3 டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா 3 அடுக்காக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஒன்று பாருங்கள், கிராமப்புற பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து சமிதி அண்ட் ஜில்லா பரிஷத்துங்க. மாணவர்களே, இது வந்து ஒரு மாநில சப்ஜெக்ட், ஸ்டேட் சப்ஜெக்ட்டுங்க.
ஒவ்வொரு மாநிலத்திலும் இதுக்கு வந்து ஒவ்வொரு பெயர் இருக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம காமனாகவே கிராம் பஞ்சாயத், பஞ்சாயத் சமிதி, ஜில்லா பரிஷத். இந்த ஜில்லா பரிஷத் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து நம்ம வச்சுக்கலாம் அந்த இடத்துல. இந்த பஞ்சாயத் சமிதி அப்படின்றது பிளாக் பஞ்சாயத்துன்னு ஆர் மிடில் பஞ்சாயத்து கூட நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை பாருங்கள், அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் உருவாக்க வேண்டும். கிராம பஞ்சாயத், மண்டல் பஞ்சாயத் மற்றும் ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெக்கமெண்டேஷனை அப்போதைக்கு இருந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், சரிங்களா, தேசிய மேம்பாட்டு குழு 1958 அப்படியே ஃபுல்லாகவே ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல் யாரையும் கட்டாயப்படுத்தலை. இது வந்து ஒரு மாநில சப்ஜெக்டாக இருக்குன்னு சொல்லி அந்தந்த மாநிலங்கள் வாலண்டரியாகவே நீங்கள் உருவாக்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதன்படி பார்க்கும்பொழுது இந்தியாவில் முதல் மாநிலம், சரிங்களா, ராஜஸ்தான் தாங்க. ஸோ ராஜஸ்தான் வாஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் பஞ்சாயத் ராஜ் இன் நாகூர் டிஸ்ட்ரிக்ட். எந்த டேட்டில் பாருங்கள், October 2, 1959. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. 1959 October 2 ராஜஸ்தான் முதல் மாநிலமாக நாகூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. நம்ம ஏன் இந்த October 2 சூஸ் பண்ணுறோம்? காந்தி ஜெயந்தி, இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ காந்தி பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் அப்படின்னாவே காந்தி கண்டிப்பாக வந்துடணும். சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ ராஜஸ்தான் தான் வந்து முதல் மாநிலம். இரண்டாவது மாநிலம் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் 1951. அதுக்கப்புறம் நிறைய மாநிலங்கள், தமிழ்நாடு வந்து உருவாக்க வந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ கூட இந்த 1992க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு சீரான ஒரு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு கிடையாதுங்க. சரிங்களா? சில மாநிலங்கள் 3 அடுக்கு முறையை ஃபாலோ பண்ணாங்க, சில மாநிலங்கள் 2 அடுக்கு முறையை ஃபாலோ பண்ணாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே 2 அடுக்கு முறை தான் இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் பல்வந்த் ராய் ஜி மேத்தா கமிட்டிக்கு அப்புறம் ஒரு மேஜர் குழு அப்படின்னு பார்த்திங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டிங்க. சரிங்களா? 1977 இந்த கமிட்டியை உருவாக்குறாங்க. இந்த கமிட்டியை யார் உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஜனதா கவர்மெண்ட். ஸோ ஜனதா கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃபேமஸ்? ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ், சரிங்களா, ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் பிஎம், காங்கிரஸ் இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனதா கவர்மெண்ட், ஜனதா பார்ட்டி தான் உருவாக்குறாங்க. யார் இந்த ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய். ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் பீரியடில் தாங்க ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. அந்த கமிட்டி நேம் பார்த்திங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி. சரிங்களா? வருடம் ரொம்ப முக்கியம். 1977 இந்த கமிட்டி உருவாக்கப்படுகின்றது. ஓகே, இந்த கமிட்டியோட முக்கியமான பரிந்துரைகளை பார்க்கலாம். இந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்க? 3 அடுக்கு முறை வேணாம், 2 அடுக்கு முறை கொண்டு வாங்க. சரிங்களா? ஸோ 3 அடுக்கு அமைப்பு தேவையில்லை, 2 அடுக்கு முறை மட்டும் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. எந்த குழு வந்து 2 அடுக்கு முறை பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை கொண்டு வரதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? இது என்ன 2 அடுக்கு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்துருப்போம். 3 அடுக்கு முறை கிராமப்புறம், மத்தியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்னு. இதில் என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து இருக்கட்டும், சரிங்களா, ப்ளஸ் மிடில் பஞ்சாயத்துன்னு இருக்கட்டும், இடைநிலை பஞ்சாயத்து இருக்கட்டும். சரிங்களா? இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கிராமம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 அடுக்கு முறைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இவர் தாங்க. அதுக்கப்புறம் இந்த குழுவோட முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜில் ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கும் ரிசர்வேஷன் கொடுங்க, சீட் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் தர் பாப்புலேஷன். சரிங்களா? அந்தந்த பஞ்சாயத்தில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கும் ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு அந்தஸ்து தரணும் அப்படின்னு சொன்னது இவர் தாங்க முதல்ல. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இன்னும் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், சரிங்களா? இப்போ பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம கிராமத்தில் தான் நடக்கும், ஆனால் இருந்தாலும் மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தது இவங்க தாங்க. சரிங்களா? இந்த 2 கமிட்டிக்கு அப்புறம் மிக முக்கியமான ஒரு குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குழு, பிளானிங் கமிஷனால் 1985 உருவாக்கப்பட்ட ஜிவிகே ராவ் கமிட்டிங்க. சரிங்களா? இந்த ஜிவிகே ராவ் கமிட்டியோட ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிசிசம் சொல்லியிருந்திருப்பார். இந்த கமிட்டியோட எதுக்கு போட்டிருப்பாங்க பாருங்கள், ரூரல் டெவலப்மெண்ட் பாவர்ட்டி அலிவியேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் வறுமை நீக்கு திட்டத்தை ஹெட் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா ஜிவிகே ராவ் கமிட்டி. இந்த ஜிவிகே ராவ் கமிட்டி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமஸான கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ். அந்த டைமில் பஞ்சாயத்து ராஜ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ், புல் இருக்கின்றது ஆனால்
என்ன இல்லை, வேர்கள் இல்லை, அதுபோல் வந்து பஞ்சாயத்து ராஜ் செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு கமிட்டி தான் ஜிவிகே ராவ் கமிட்டி. ஞாபகம் வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மேஜர் கமிட்டி 1985 ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டால் அப்பாயின்ட் பண்ணப்பட்டது எல்எம் சிங்வி கமிட்டி. சரிங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் கத்கில் கமிட்டி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா துங்கன் கமிட்டி 1988 உருவாக்கப்பட்டது. ஸோ கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிட்டி ஒரு சைடு கொடுத்துருப்பாங்க, வருடங்கள் ஒரு சைடு கொடுத்துருப்பாங்க, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். அதர்வைஸ்னால் கமிட்டி ஒரு பக்கம் கொடுத்துருப்பாங்க, மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்னொரு பக்கம் கொடுத்துருப்பாங்க, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கலாம். சரிங்களா, ஓகே. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 64th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். சரிங்களா, ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்துக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கலான்னு சொல்லி 64வது அரசியலமைப்பு சீர்திருத்த மசோதாவை கொண்டு வராரு. 1989 கொண்டு வராரு. இது பார்த்திங்கன்னா மக்களவை லோக்சபாவில் அப்ரூவல் ஆகிடுச்சு, ஆனால் ராஜ்யசபாவில் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரிஜெக்ட் ஆகிடுது. சரிங்களா, அதுக்கப்புறம் நரசிம்மராவ் கவர்மெண்ட் 1991. சரிங்களா, இந்த கவர்மெண்ட் மூலமாக தான் 73வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் 1992. சரிங்களா, 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இதன் மூலமாக தான் பஞ்சாயத்து ராஜுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ், அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதை வந்து கொண்டு வந்த ஆண்டு, ஏற்றப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1992. சரிங்களா, ஆனால் பஞ்சாயத்து ராஜ் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 24th ஏப்ரல் 1993. 1993 ஏப்ரல் 24 தான் இது நடைமுறைக்கு வந்துச்சு. 2 டேட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. சரிங்களா நண்பர்களே, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பஞ்சாயத்து ராஜ்னு சீர்திருத்த சட்டத்தோட சிறப்பு அம்சங்கள். சரிங்களா, சிக்னிஃபிகன்ஸை நம்ம பார்க்கலாம், சிக்னிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். பாருங்கள், இந்த சீர்திருத்த சட்டம் நம்ம அரசியலமைப்பில் ஒரு புதிய பகுதியை உருவாக்கிட்டுருச்சு. சரிங்களா, பகுதி 9 பார்ட் 9 உருவாக்கி இருந்திருக்கு, ஞாபகம் வச்சுங்க. ஸோ பகுதி 9, அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஆர்டிக்கல் 243 to 243O. சரிங்களா, சரத் 243 to 243O வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் பற்றி பேசுகிற சரத்துகள் ஆகும். இது ஞாபகம் வச்சுங்க. 2 மாற்றங்களை நம்ம கான்ஸ்டியூஷனில் இது கொண்டு வந்திருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா புதிய பகுதி மற்றும் புதிய சரத்துன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு புதிய விஷயத்தை, இதுக்குன்னே ஒரு ஷெட்யூல், ஒரு அட்டவணை உருவாக்கிட்டாங்க, 11வது அட்டவணை. சரிங்களா, 11th ஷெட்யூல் ஸ்பீக்ஸ் அபவுட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுங்க. 11வது அட்டவணை எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்னு. அதே போல் இந்த பஞ்சாயத்து ராஜ் கீழே எத்தனை சப்ஜெக்ட்ஸ்ன்னு, ஃபங்க்ஷனல் ஐட்டங்கள், செயல்பாட்டு பொருட்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா, 29 செயல்பாட்டு பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, அப்போ பாருங்கள், இந்த 73வது சீர்திருத்த சட்டம் நம்ம அரசியலமைப்பில் எந்தெந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய பகுதி கொண்டு வந்திருக்கு, புதிய சரத்துகள் கொண்டு வந்திருக்கு, புதிய அட்டவணையை கொண்டு வந்திருக்கு. ஞாபகம் வச்சுங்க, மொத்தம் 3 மாற்றங்களை இது கொண்டு வந்திருக்கு. சரிங்களா, ஓகே. இந்த பாயிண்ட் பாருங்கள், The Act gave practical shape to Article 40 of the Constitution. சரிங்களா, ஓகே. சரத்து 40 எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் ஆர்டிக்கல் 40 இருக்கும். இந்த சரத்து 40 அப்படின்னாவே நமக்கு ஜென்ரலாக யாரோட கொள்கைகள் ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியன் கொள்கைகள். சரிங்களா, காந்தியன் பிரின்சிபல்ஸ் தான் இதுக்கு ஞாபகம் வரணும். ஸோ ஆர்டிக்கல் 40 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்துங்க. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, வில்லேஜ் பஞ்சாயத்துங்க, கிராம பஞ்சாயத்தை உருவாக்குதல் அப்படி தான் சரத்து 40ங்க. இந்த சரத்து 40க்கு ஒரு ப்ராக்டிக்கல் ஷேப் கொடுக்கறது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 73வது சீர்திருத்த சட்டம் 1992ங்க. சரிங்களா, இந்த சட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சுருந்துருப்பாங்க, விதிகளை 2ஆக பிரிச்சுருக்காங்க. இந்த 73வது சட்டத்துக்கு கீழே ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பல்சரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாலண்ட்ரி, கட்டாய பகுதி, தன்னார்வ பகுதிங்க. இது என்ன கட்டாய பகுதி, தன்னார்வ பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டாய பகுதியானது எல்லா ஸ்டேட்டுமே, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுமே கம்பல்சரியாக இந்த விதிகளை கண்டிப்பாக அந்த தங்களோட மாநில சட்டத்தில், பஞ்சாயத்து ராஜ் மாநில சட்டத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது எல்லா பிரின்சிபல்ஸுமே ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் தன்னார்வ பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும், சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் மலை பகுதியில் இருக்கலாம், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மலையில் கவர் ஆகிருந்துருக்கலாம். அந்த மாதிரி சரிங்களா, சில இடத்துல பார்த்திங்கன்னா ஷெட்யூல் ட்ரைபே இல்லாமல் இருக்கலாம், சில ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட்டே இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்களை உருவாக்கிறது. சரிங்களா, இதை தான் வந்து கம்பல்சரி அண்டு வாலண்ட்ரி. இதை நம்ம வந்து முழுக்க இந்த வீடியோவோட கடைசியில் கிளியராக பார்க்கலாம். சரிங்களா,
நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சட்டம் சரிங்களா எதை மாற்றிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த 73வது திருத்த சட்டம் இட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி இன்டு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி. இந்த சட்டம் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை பங்கேற்பு ஜனநாயகமாக மாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை பங்கேற்பு ஜனநாயகமாக. அது என்னங்க ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி? இந்தியா வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி சரிங்களா. நம்ம இந்தியா வந்து ஜனநாயக நாடு தான் சரிங்களா. ஆனால் மக்கள் வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ சரிங்களா ஆர் ஒரு எம்பியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இவங்க எம்பி எம்எல்ஏ யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து சரிங்களா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக சட்டத்தை உருவாக்குறது கிடையாது. ஆனால் இந்த பஞ்சாயத்து ராஜ் பாருங்கள் சரிங்களா பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி பங்கேற்பு ஜனநாயகமாக மாற்றிருக்கு. இந்த இடத்துல யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்க மக்களே பீப்புளே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால இது பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி என்று அழைக்கப்படுகிறது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். த ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் கிராம சபா ஆஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் சரிங்களா. இந்த பஞ்சாயத்து ராஜோட அடித்தளம் என்று எதை அழைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம சபை தாங்க. ஞாபகம் வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் சரிங்களா. கிராம சபை, கிராம சபா சரிங்களா. ஓகே, பஞ்சாயத் ராஜ் சரிங்களா. பஞ்சாயத்தின் அடித்தளம் அமைப்பாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம சபை. நீங்கள் தப்பாக புரிஞ்சக்கூடாது, கிராம சபை வேறு, வில்லேஜ் பஞ்சாயத்து வேறு சரிங்களா. பஞ்சாயத் ராஜ் சிஸ்டத்தில் மொத்தம் 3 அடுக்கு இருக்கின்றது. ஒன்று பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் பஞ்சாயத்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து தான் சரிங்களா. எல்லா வில்லேஜ்லையுமே கண்டிப்பாக ஒரு கிராம சபை உருவாக்கிக்கணும். இந்த கிராம சபை தான் ஃபவுண்டேஷன் சரிங்களா, அடித்தளம் என்று அழைக்கப்படுகின்றது சரிங்களா. இந்த கிராம சபையை என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள், வில்லேஜ் அசம்பிளி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம சட்டத்தில் இந்த 73வது திருத்த சட்டத்தில் பார்த்திங்கன்னா 3 அடுக்கு முறையை கண்டிப்பாக வந்து எல்லா மாநிலமும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சட்டம் மூலமாக நிறைவேற்றணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் சில எக்ஸப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த மாநிலத்தில் 20 லட்சத்துக்கும் மிக குறைவாக மக்கள் தொகை இருக்குதோ சரிங்களா, அந்த மாநிலத்தில் இந்த இடைநிலை இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் பஞ்சாயத்தை உருவாக்க தேவையில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. 20 லட்சத்துக்கும் மக்கள் தொகை குறைவாக உள்ள மாநிலத்தில் பிளாக் பஞ்சாயத்து தான், இடைநிலை பஞ்சாயத்து உருவாக்க தேவையில்லைங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாங்க. ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் பஞ்சாயத் ஆர் எலெக்டட் டைரக்ட்லி பை த பீப்புள் சரிங்களா. ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் பஞ்சாயத்து, அனைத்து பஞ்சாயத்துலையுமே சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க. அப்போ அனைத்து பஞ்சாயத்து அப்படின்னா நம்ம பார்த்தோம், இப்போ தான் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பார்த்தோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து சரிங்களா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் பஞ்சாயத்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. இந்த 3லையுமே சரிங்களா உறுப்பினர்கள் இருப்பாங்க, மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த எல்லா மெம்பர்ஸுமே சூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்டட் பை பீப்புள், நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஞாபகம் வச்சுங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க சரிங்களா. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். Chairpersons of intermediate and district level will be elected indirectly by the elected members. இடைநிலை மற்றும் மாவட்ட பஞ்சாயத்தின் தலைவரை மறைமுக தேர்தல் மூலமாக உறுப்பினர்களை கொண்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இப்போ நம்ம பார்த்துருப்போம், மெம்பர்ஸ் தான், உறுப்பினர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆனால் தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 கொடுத்துருக்காங்க, இன்டர்மீடியேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சரிங்களா. இடைநிலை மற்றும் மாவட்ட பஞ்சாயத்தோட தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சேர்மன். அவங்கள யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர்கள், இடைநிலையில் உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதே போல் மாவட்ட பஞ்சாயத்தில் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த உறுப்பினர்கள் யார் தலைவர்னு சூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இன்டைரக்ட் எலெக்ஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, தலைவர்களுக்கு 2 இடத்துல இன்டைரக்ட் எலெக்ஷன் இருக்குங்க சரிங்களா. அதே போல் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். சேர்பர்சன்ஸ் ஆஃப் பஞ்சாயத் அட் வில்லேஜ் லெவல் ஷால் பி எலெக்டட் இன் சச் எ மேனர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிட்டர்மைன்ஸ் சரிங்களா. கிராம பஞ்சாயத்தின் தலைவரை தேர்ந்தெடுப்பது மாநிலங்களின் சட்டத்தை பொறுத்தே உள்ளது. ஒவ்வொரு மாநில அரசும் ஒவ்வொரு பஞ்சாயத்து ராஜ் தன்னோட மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி இருந்திருப்பாங்க சரிங்களா. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து தான், கிராம பஞ்சாயத்தில் தலைவர்களை வந்து நேர்முகமாக அல்லது மறைமுகமாக சரிங்களா தேர்ந்தெடுக்கணுமான்ற அந்தந்த மாநிலம் முடிவு பண்ணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. சேர்பர்சன்ஸ் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யூனிக்காக கிடையாதுங்க சரிங்களா. ஒரே மாதிரி இருக்காது, சீராக இருக்காது, ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்து இருக்கும். அந்தந்த மாநில சட்டமன்றம் எதை சொல்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணிக்குவாங்க சரிங்களா. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த 73வது திருத்த சட்டம் சரிங்களா
ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு எல்லா பஞ்சாயத்துலையுமே, சரிங்களா, வில்லேஜ் பஞ்சாயத், பிளாக் பஞ்சாயத் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தில் சீட்ஸுக்கு ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, SC/STக்கு ரிசர்வேஷன் எதை பொறுத்து? அவங்களோட பாப்புலேஷன்ஸை பொறுத்து. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ரிசர்வேஷன்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு 1/3 33% கம்பல்சரியாக அனைத்து மாநிலங்களும், சரிங்களா, பெண்களுக்கு 33% ரிசர்வேஷனை கிராமத்துலேயும் சரி, மத்திய பஞ்சாயத்துலேயும் சரி, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துலேயும் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் சேர்பர்சன் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தலைவர்களோட இருக்குது பார்த்தீங்களா பதவி, அதுலேயும் 1/3 உமன்ஸுக்கு கொடுத்துருக்கணும் எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கட்டாயங்கள், ஞாபகம் வச்சுங்க. இதுவும் கட்டாயம்தான், இதுவும் கட்டாயம், இதுவும் கட்டாயம். சரிங்களா, இதில் பாருங்களேன் இன்னொரு பாயிண்ட்டு, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கேன் ரிசர்வ் எ சீட் அட் பஞ்சாயத் அட் ஆஃபீஸ் ஆஃப் சேர்பர்சன் அட் எனி லெவல் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ். சரிங்களா, அதாவது பிற்படுத்தோட்டு வராங்க பார்த்தீங்களா, பிசியில் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சீட் ரிசர்வ் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். அது யாரை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநில அரசை பொறுத்து இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, மாநில அரசை பொறுத்து தாங்க அதெல்லாம் இருக்குது. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ். இந்த பஞ்சாயத்து ராஜுக்கு, எல்லா பஞ்சாயத்து ராஜுக்கும் ஆண்டு டென்யூர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years. ஞாபகம் வச்சுங்க, 5 வருஷம். சரிங்களா, அதே போல் 5 வருஷம் முடிவில், 5 வருஷம் முடிகிறதுக்குள்ளேயே எண்ட் ஆஃப் த 5 yearsல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் எலெக்ஷன் கண்டிப்பாக நடத்திடுவாங்க. சரிங்களா, இடைப்பட்ட காலத்திலே மாநில சட்ட விதிக்குப்படி இல்லை பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் சட்ட விதியின்படி, சரிங்களா, ஒரு பஞ்சாயத்து ராஜை நம்ம என்ன பண்ணலாம், கலைக்க முடியும். அப்படி கலைக்கப்பட்ட பஞ்சாயத்து ராஜுக்கு எலெக்ஷன், புது எலெக்ஷன் எத்தனை நாட்குள்ளே நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைக்கப்பட்ட தேதியிலிருந்து 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷனை நடத்திடணும். சரிங்களா, ஸோ டிசால்வ்டு பஞ்சாயத் சீட் மஸ்ட் பி ஃபில்டு த்ரூ ஃப்ரெஷ் எலெக்ஷன் வித்தின் 6 months ஃப்ரம் டேட் ஆஃப் டிசொல்யூஷன். கலைக்கப்பட்ட பஞ்சாயத்திற்கு 6 மாதத்திற்குள் புதிய தேர்தல் நடத்த வேண்டும். இது ஞாபகம் வச்சுங்க. அதே போல் நண்பர்களே, இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. சரிங்களா, சப்போஸ் ஒரு பஞ்சாயத்துன்னு, சரிங்களா, 4 வருடம் 6 மாதங்கள் பூர்த்தி அடைஞ்சிருச்சு. அந்த தருவாயில் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்தை கலைச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 6 மாதம்தான். நம்ம இதில் ஒரு எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ளே இந்த 6 மாதமும் முடிஞ்சிடும். சரிங்களா, இப்படி ரிமைனிங் இருக்க பீரியட் லெஸ் தென் 6 months. சரிங்களா, 6 மாதத்திற்குள் குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பஞ்சாயத்துக்கு, கலைக்கப்பட்ட பஞ்சாயத்துக்கு எலெக்ஷன் நடத்தணும்னு கட்டாயம் கிடையாதுங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ரிமைனிங் பீரியட், மீதி உள்ள காலங்கள் 6 மாதத்திற்கு குறைவாக இருந்தால் கண்டிப்பாக பஞ்சாயத்து நடத்தணும்னு அவசியம் இல்லை, பஞ்சாயத்து ராஜுக்கு எலெக்ஷன் நடத்தணும்னு அவசியம் இல்லைங்க. சரிங்களா, ஓகே. அடுத்த ஒரு பாயிண்ட் பாருங்கள், உறுப்பினர்கள். சரிங்களா, உறுப்பினர்களை நம்ம தகுதி நீக்கம் செய்ய முடியும். எந்த சட்டத்தின் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது ஒரு மாநில சப்ஜெக்ட். சரிங்களா, அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் சட்டங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அந்தந்த மாநில சட்டமன்றம் எந்த லா கொண்டு வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம், இல்லை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இந்த பஞ்சாயத்தில், சரிங்களா, எலெக்ஷனில் நான் கண்டெஸ்ட் பண்ணணும், பஞ்சாயத்து நான் மெம்பர் ஆகணும், சேர்மன் ஆகணும், அப்போ எனக்கு வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயசு இருந்தால் போதுங்க. சரிங்களா, 21 வயசு பூர்த்தி அடைஞ்சால் நீங்களும் உங்கள் ஏரியா பஞ்சாயத்தில் நீங்கள் எலெக்ஷனுக்கு நிற்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் ப்ராப்ளம் வருது, ஒரு எம்பி எலெக்ஷனில் ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனில் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் போகலாம். சரிங்களா, ஹைகோர்ட்டில் நம்ம வாதாட முடியும் எலெக்ஷன் பிரச்சனையில். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. பஞ்சாயத்து ராஜுக்கோ இல்லை முனிசிபாலிட்டிக்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்தந்த மாநில அரசாங்கம் யார் அதிகாரியாக முடிவு செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் உங்களோட பிரச்சனையை நீங்கள் கொடுத்தாகணும். அவங்க தான் சால்வ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கோர்ட் அலௌடு கிடையாது. சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பஞ்சாயத்து எலெக்ஷனில் ப்ராப்ளத்தை கோர்ட் உள்ளே வரவே முடியாது. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே போல் பாருங்கள், திஸ் ஆக்ட் எஸ்டாப்ளிஷ்ட் எ நியூ ஆஃபீஸ். இந்த 73வது திருத்தச் சட்டம் 2 புதிய ஒரு ஆணையத்தை உருவாக்கியிருந்திருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுங்க. மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில நிதி ஆணையம், இது ரெண்டுமே வேறு வேறு. ஞாபகம் வச்சுங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், மாநில தேர்தல் ஆணையம் வேறு, வெறும் எலெக்ஷன் கமிஷன்றது வேறு. சரிங்களா, வெறும் ஃபினான்ஸ் கமிஷன்றது வேறு, ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்றது வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட வேலையே
எதுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜுக்கும் முனிசிபாலிட்டிக்கும் எலெக்ஷன் நடத்தி கொடுக்குறது மட்டும்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இவங்க என்றைக்குமே எதை கண்டக்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. மாநிலத்தில் எம்எல்ஏ ஆர் எம்எல்சி இதை இவங்க கண்டக்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ், கொடுக்க மாட்டாங்க இவங்க. சரிங்களா? ஓகே, இதை நம்ம பார்க்கலாம். மாநில தேர்தல் ஆணையர், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், சரிங்களா, யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர், கவர்னர் தாங்க அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அப்பாயின்ட் பண்ணுறது மட்டும்தான் கவர்னர். இந்த மாநில தேர்தல் ஆணையரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சரிங்களா? எந்த போஸ்டிங்க்கு ஈக்குவலாக ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஸ்டேட் ஹைகோர்ட் ஜட்ஜுங்க. சரிங்களா? உயர்நீதிமன்ற நீதிபதி இருக்கார் பார்த்தீங்களா, அந்த நீதிபதியை எப்படி ரிமூவ் பண்ண முடியுமோ அதே போல் தான் இவரையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆகணும். இவரை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஸோ ஸ்டேட் ஹைகோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறது யார்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ணுவார். அதுவும் பார்லிமெண்ட்டில் நகர்வு ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ண பிறகு தான் இவரை பிரசிடென்ட் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இந்த ஆளுநர் என்ன பண்ணுவார், நம்ம மாநிலத்தோட ஆளுநர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா 5 வருடங்களுக்கு ஒரு தடவை ஒரு ஃபினான்ஸ் கமிஷன், மாநில நிதிக்குழுவை உருவாக்குவார். இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை என்ன, நிதிக்குழுவோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் வருவாய் எவ்வளோ இருக்குது, அந்த வருவாயை வந்து பஞ்சாயத்து ராஜ், வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு எவ்வளோ போகணும், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துக்கு எவ்வளோ போகணும், அதே போல் பார்த்திங்கன்னா பிளாக் பஞ்சாயத்துக்கு எவ்வளோ போகணும் அப்படின்னு பரிந்துரை கொடுக்கறது தான் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறது இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை. இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க, எலிஜிபிலிட்டிலாம் முடிவு பண்ணுறது அந்த மாநில அரசுங்க. ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் பரிந்துரை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இது யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் மூலமாக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இல்லை இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சப்மிட் பண்ணுறது கவர்னர் தாங்க. கவர்னர்கிட்ட ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் பரிந்துரையை சப்மிட் பண்ணிவிடுவாங்க. கவர்னர் என்ன பண்ணுவார், ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் சப்மிட் பண்ணிடுவாருங்க. சரிங்களா? மாணவர்களே, இந்த 73வது சீர்திருத்த சட்டம் அனைத்து மாநிலத்துக்கும் பொருந்துங்க. ஆனால் யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்தாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை முடிவு பண்ணுற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, ஜனாதிபதிகிட்ட தாங்க இருக்குது. ஏன்னா யூனியன் பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யாரோட முழு கண்ட்ரோல், பிரசிடென்ட் தாங்க முழு கண்ட்ரோல். இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ரன் ஆகிறதால, சரிங்களா, ஸோ பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுவார். ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஜனாதிபதி தான் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த சட்டங்கள் பொருந்துமா இல்லையான்னு முடிவு பண்ணுவார். அதே போல் இந்த சட்டம் சில மாநிலத்தில் செயல்படாது. எந்தெந்த மாநிலம் நம்ம பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர், நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம் மற்றும் 5 மற்றும் 6வது அட்டவணை 5th and 6th ஷெட்யூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்டவணைக்குள்ள மாநிலங்களுக்கு இது பொருந்தாது. அதே போல் ஹில் ஏரியா ஆஃப் மணிப்பூர் அண்ட் டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் இருக்குது பார்த்தீங்களா, டார்ஜிலிங் மாவட்டங்கள், அவங்களுக்கும் இந்த சட்டங்கள் பொருந்தாது. இது ஞாபகம் வச்சுங்க. இதோட எக்ஸ்டென்ஷன் நம்ம பார்ப்போம். சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தாங்க. பஞ்சாயத்து எலெக்ஷனில் ஏதாவது ஒரு டவுட் வந்திருக்கு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோர்ட்டுக்கும் அலோடே கிடையாது. சரிங்களா? ஹை கோர்ட்டும் உள்ளே வர முடியாது, சுப்ரீம் கோர்ட்டும் உள்ள வர முடியாது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸும் உள்ளே வர முடியாது. டைரெக்டாக அந்த பாதிக்கப்பட்ட நபர் யார்கிட்ட போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கிட்ட தான் போக முடியும். சரிங்களா? கோர்ட்டுக்கு இந்த இடத்துல அலோடே கிடையாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. த ஆக்ட் 73வது சீர்திருத்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, த ஆக்ட் பார்ஸ் த கோர்ட்ஸ். இந்த சட்டம் நீதிமன்றத்தை பஞ்சாயத்து தேர்தல் விதிமுறைகளில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கம்பல்சரி அண்ட் வாலண்டரி ப்ரொவிஷன்ஸ், கட்டாயம் மற்றும் தன்னார்வ பகுதிகள். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இந்த இடத்துல ஒரு ரிவிஷனாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸை நம்ம பார்க்கலாம். கட்டாயமாக எல்லா மாநில அரசும், இந்தியாவில் நீங்கள் எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநிலத்தில் பஞ்சாயத்து ராஜ் கண்டிப்பாக இந்த வடிவத்தில் தான் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதை பார்க்கலாம். ஆர்கனைசேஷன் ஆஃப் கிராம சபையை கண்டிப்பாக ஒரு வில்லேஜ்லேயோ இல்லை குரூப் ஆஃப் வில்லேஜஸ்லேயோ உருவாக்கி இருந்திருக்கணும். சரிங்களா? ஒரு கிராமம் இல்லை நிறையா கிராமத்தை சேர்த்து ஒரு கிராம சபையை கண்டிப்பாக உருவாக்கி இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா 3 அடுக்கு முறை, வில்லேஜ் லெவலில் இருக்கணும், இன்டர்மீடியட் லெவலில் இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கணும் சொல்லியிருந்திருக்காங்க. டைரக்ட் எலெக்ஷன், நேர்முக தேர்தல் சொல்லியிருந்திருக்காங்க. எல்லா சீட்ஸுக்குமே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் உறுப்பினர்களுக்கு. சரிங்களா? வில்லேஜ் லெவல், இன்டர்மீடியட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் மெம்பர்ஸுக்குங்க. இது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சரிங்களா? அதே போல் இன்டைரக்ட் எலெக்ஷன்,
மறைமுக தேர்தல் எந்த போஸ்டிங் பாருங்கள், சேர்பர்சன் அட் இன்டர்மீடியட் அண்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல். நம்ம ஏற்கனவே பார்த்தது தாங்க. இன்டர்மீடியட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்க சேர்பர்சன்ஸ்க்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் நடத்தினா போதும். மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ரிசர்வேஷன்ஸ் கண்டிப்பாக ஒதுக்கி ஆகணும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கும். மெம்பர்ஸ் உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர் போஸ்டிங்கும் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும், சேர்பர்சன்ஸுக்கும் ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா 1/3 33% ரிசர்வேஷன் யாருக்கு, பெண்களுக்கு. சரிங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களுக்கும் கொடுக்கணும், சேர்பர்சன்ஸ் அந்த போஸ்டிங்க்கும் உமன்ஸுக்கு கண்டிப்பாக எல்லா லெவல்லையுமே கொடுக்கணும், ஆல் 3 லெவல்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை காலம், வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். டேர்ம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். சரிங்களா? அதே போல் 5 வருடங்கள் முடிவதற்குள் கண்டிப்பாக ஒரு எலெக்ஷன் நடத்தி கொடுத்தாகணும். சப்போஸ் கலைக்கப்பட்ட ஒரு பஞ்சாயத்து ராஜுக்கு 6 மாதத்திற்குள் கண்டிப்பாக எலெக்ஷன் நடத்தி கொடுத்தணும். சப்போஸ் ரிமைனிங் இருக்க பீரியட் 5 வருஷத்தில் 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு, ரிமைனிங் இருக்கிறதே வந்து மொத்தம் 6 மாதம் தான் அப்படின்னா அந்த இடத்துல எலெக்ஷன்ஸ் புதுசாக நடத்தணும்னு அவசியம் இல்லைங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல் ஒவ்வொரு மாநில அரசும் கண்டிப்பாக அந்த மாநிலத்தில் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், மாநில தேர்தல் ஆணையத்தை உருவாக்கியிருந்துருக்கணும். அதே போல் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனும் உருவாக்கியிருந்துருக்கணும். 5 வருஷம் தடவை கண்டிப்பாக உருவாக்குவாங்க. இதை பார்த்துக்குங்க. இது எல்லாமே இந்த முதல் 10 பாயிண்ட் தான் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? சரிங்களா? இங்கேருந்து இது வரைக்குமே, இந்த 10 பாயிண்ட் வரைக்குமே பார்த்திங்கன்னா கம்பல்சரி எல்லா மாநிலத்திலுமே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தன்னார்வ, வாலண்ட்ரி. சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பஞ்சாயத்தில் வந்து நம்ம பஞ்சாயத்து சரியாக வேலை செய்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் இருப்பாங்க. சரிங்களா? இன்னும் சில பேர்த்த வந்து உள்ளே கொண்டு வர முடியும். அந்த மாநில அரசாங்கம் நினச்சா கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பஞ்சாயத்தில் வந்து எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு அந்த பஞ்சாயத்து சேர்ந்தவராக இருப்பார். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ அந்த பஞ்சாயத்து சேர்ந்தவர் இருப்பார். டேரெக்டாக அதிலே அவருக்கு ஒரு உறுப்பினர் போஸ்டிங் கொடுத்துட்டா ஓகே, எம்எல்ஏ இருக்கார், எம்பி இருக்கார், நம்ம பஞ்சாயத்தை நல்லா பார்க்கணுன்னு ஒரு விழிப்புணர்வு வரலாம். இது வாலண்ட்ரி தான், அந்தந்த மாநில அரசாங்கம் பண்ணலாம். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் பதவிக்கும் சேர்பர்சன் பதவிக்கும் பார்த்திங்கன்னா பிசிக்கு, பேக்வர்ட் கிளாஸுக்கு தரலாம், தராமையும் போகலாம். இதே ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்த பஞ்சாயத்து ராஜின் கீழே எத்தனை பொருட்கள் இருக்குது, ஃபங்க்ஷன் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா 29 ஃபங்க்ஷன் ஐட்டம்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ உங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பஞ்சாயத்து இருக்காங்க, சரிங்களா, கிராம ஊராட்சி இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 29 ஃபங்க்ஷன் ஐட்டமும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்கன்னு அர்த்தம் கிடையாதுங்க. சரிங்களா? இந்த 29 ஃபங்க்ஷனில் அந்தந்த மாநில அரசாங்கம் தான் முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கீழே ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் சில அதிகாரத்தை கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் வந்து இந்த விஷயத்தை மட்டும் எடுத்து பண்ணுங்கள், இந்த விஷயத்தை பண்ணாதுன்னு தெளிவாக கொடுத்துருந்துருப்பாங்க. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. அந்தந்த மாநில அரசாங்கம் தான் அந்தந்த பஞ்சாயத்துக்கு அதிகாரத்தை தருவது. இந்த சீர்திருத்த சட்டத்து மூலமாக ஆட்டோமேட்டிக்காக பஞ்சாயத்து ராஜுக்கு அதிகாரம் வரலை. இது ஒரு மாநில சப்ஜெக்ட். ஸோ மாநிலத்துக்கு கீழே தான், மாநில அரசாங்கத்துக்கு கீழே தான் இது கட்டுப்பாட்டு கீழே இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? அதே போல் இதே தான் கிராண்டிங் ஃபினான்ஷியல் பவர்ஸ்ன்னு. சரிங்களா? நிதிகள் அதிகாரங்கள், இப்போ டேக்ஸ் விதிக்கிறது. சரிங்களா? டியூட்டிஸ்ன்னு. இப்போ நம்ம ஒரு டூரிசம் போயிருப்போம், நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போயிருந்துருக்கலாம், இல்லை வந்து ஒரு பழமையான கோயில் போயிருந்துருக்கலாம், அங்கே வந்து ஒரு சார்ஜ் வாங்கணும், அதெல்லாம் அந்த பஞ்சாயத்துக்கு சேர்ந்தது தாங்க. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பர்களே, நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் சில மாநிலத்துக்கு இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னு பார்த்துருப்போம். ஜம்மு காஷ்மீர், அதுக்கப்புறம் 5வது அட்டவணை, 6வது அட்டவணை. சரிங்களா? இந்த பஞ்சாயத்து ராஜ் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், ஜனநாயக அதிகார பகிர்வை கொடுக்கறதுனால இதே சிஸ்டம் அந்த மாநிலத்திலையும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பெசா ஆக்ட் 1996 உருவாக்கப்பட்டது. மத்திய அரசாங்கத்தால் பெசா ஆக்ட் 1996 ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஆக்ட் 1996 கொண்டு வந்தது. இது வந்து ஃபேமஸாக பெசா ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெசா ஆக்டு கீழே எந்தெந்த மாநிலத்தில் 5வது அட்டவணைக்குள்ள எல்லா மாநிலத்துக்குமே பொருந்தும். சரிங்களா? 5வது அட்டவணை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்கும்? 10 மாநிலங்கள் இருக்கும். பாருங்கள், ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், குஜராத், ஹிமாச்சல பிரதேஷ், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா, ராஜஸ்தான், தெலுங்கானா. இந்த மாநிலத்தில் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஏரியாவில் இந்த பெசா ஆக்ட் பொருந்துங்க. ஞாபகம் வச்சுங்க. அந்த ஏரியாவில் இந்த பெசா ஆக்ட் தான் பொருந்தும். நம்ம மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, 73வது சீர்திருத்த சட்டம் 1992, அது பொருந்தாது. சரிங்களா? இப்போ நம்ம அந்த பெசா ஆக்டோட முக்கியமான சில சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம். இந்த பெசா ஆக்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், செல்ஃப் ரூல் கொடுக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பாப்புலேஷன். நம்ம பார்க்குறது இந்த 5வது அட்டவணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ஏரியா, ட்ரைபல் ஏரியாஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. அதே போல் அந்த ட்ரைபல் பாப்புலேஷனில் கிராம சபா அங்கேயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்,
ஒரு ட்ரைபல் பகுதி இருக்குது, ஒரு மலைவாழ் பகுதி இருக்கலாம். சரிங்களா? அந்த இடத்துல ஒரு மைன் கம்பெனி வருது, ஒரு கோல் மைன் கம்பெனி இல்லை ஒரு ப்ரைவேட் மைன் கம்பெனிஸ் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியை அப்ரூவல் பண்ணுறதும் சரி, எல்லா விஷயங்களும் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? கிராம சபைகிட்ட தான் வாங்கணும். டைரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. அங்கே இருக்க வில்லேஜ் பஞ்சாயத்து தானாகவே சுயேட்சையாகவே முடிவெடுத்துட முடியாது. அங்கே இருக்க கிராம சபைகிட்ட கண்டிப்பாக அப்ரூவல் வாங்கி ஆகணும் எல்லாத்துக்குமே. சரிங்களா? அதே போல் மத்திய அரசாங்கத்தால் ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, இல்லை அந்த மாநில அரசாங்கத்தால் ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு முடிவு பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம சபை தாங்க. அங்கே இருக்க கிராம சபை தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பிளான்ஸுக்குமே அதே போல் ஃபண்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் சரி, எல்லா பஞ்சாயத்துமே கண்டிப்பாக அங்கே இருக்க கிராம சபைகிட்ட பர்மிஷன் வாங்கி ஆகணும். சரிங்களா? இந்த ஷெட்யூல்டு ஏரியாவில் ரிசர்வேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இது கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கே போயிடலாம். த ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப், எஸ்டி இருக்காங்க பார்த்தீங்களா, ஷுட் நாட் லெஸ் தென் 1 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்னு. மொத்தம் இப்போ 100 சீட் இருக்குது, அந்த ஏரியாவில் 100 சீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 சீட் கண்டிப்பாக எஸ்டிக்கு தான் கொடுத்துருந்துருக்கணும். 50% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறுப்பினர்களுக்கு மெம்பர்ஸுக்கு 50% சீட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சேர்பர்சன், சரிங்களா, தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த இடத்துல யாராக இருக்கணும்? ஷெட்யூல் ட்ரைபு தாங்க இருக்கணும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே நண்பர்களே, நம்ம முழுமையாக பஞ்சாயத்து ராஜை பார்த்துட்டோம். அதே போல் இது சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இந்த பஞ்சாயத்து ராஜ், சரிங்களா, பஞ்சாயத்து தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் மொத்தம் 4 நாட்களில் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த டேட்டை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளோட ரிப்பப்ளிக் டே குடியரசு தினம் ஜனவரி 26, இது ஒரு நாள். ரெண்டாவது நாள் பாருங்கள், May 1, சரிங்களா, May 1 ஹாலிடே, உழைப்பாளர்கள் தினம், அதுவும் பார்த்திங்கன்னா டே கொண்டாடுறாங்க. தேர்டு பாருங்கள், 3 August 15 இண்டிபெண்டன்ஸ் டே, அப்போ ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த்து பாருங்கள், October 2 காந்தி ஜெயந்தி. ஸோ 26, 1, 15, 2 இந்த 4 நாட்கள் தமிழ்நாட்டில் சரிங்களா, பஞ்சாயத்து ராஜை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸுங்க. நண்பர்களே, இந்த கிளாஸோட பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வரப்போகிற குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இது ஒரு ரிவிஷனாக இருக்கும். இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் நான் படிக்க வரேன், நான் குரூப் 2 குரூப் 3 தான் எய்ம் பண்ணுறேன், குரூப் 4 தான் எய்ம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. நீங்கள் எங்கேயும் போய் தொலைவு தேவையில்லை. நம்ம அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. நாங்கள் இதே போல் வித்தின் 2 to 3 டேஸில் ஒரு 10-15 முக்கியமான டாப்பிக்குன்னு நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம். இது வரப்போகிற குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா நண்பர்களே, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன டாபிக் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோ போடுறோம். ஓகே நண்பர்களே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.